நாட்டுள்ள மக்கள் நான் நல்ல முறையாக வாழ வேண்டும். உன்னுடைய அருள் வரிய வேண்டும். ஓ வரகர மகாதேவா. எவ்வளவு பழகிறேன் செத்து போயிட்டாங்க. இந்த சுவார வலையிலே இதோ மாட்டாயா இந்த தாரை அனுமதி இல்லாமல் சங்குமாவடிவன் எவரென்று தெரியவில்லை. பிள்ளைங்கள் தெரிஞ்சு இப்படி என் அனுமதி இல்லாமல் எவனோ ஒருவன் இந்த யாகத்தை செய்கிறான். சத்தம் போடாதீங்க. இந்த யாக வேள்வியை நான் எப்படி கலங்கி போயிரா தெரியுமா? எப்படிங்க? பொறுமை சுத்திட்டுல வரமாட்டாங்க. நாட்டுள்ள மக்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற அருள் புரிவாயாக. ஆனால் பார்த்தாத தாடகி யார் என்று தெரியவில்லை. சுபாவங்களை அறியாமல் அது வீரத்தே நின்று கடுமையான சமத்தை ஒரு முன்னு விட்டு என் அனுமதி இல்லாமல் தவா செய்கிறான். இவன் தவத்தை இந்த தாடை எப்படி உழைக்க வரா தெரியுமா? இந்த தவத்தை எப்படி களைவதா தெரியுமா? அந்த மலைக்கு ஒரு ஆளும் இந்த மலைக்கு ஒரு ஆளு வைத்து சொல்லப்பட்ட ஒரு மனிதனுடைய அதாவது ஒண்ணுக்கு அந்த சிறையை விட்டு ஆற்று வெள்ளம் எப்படி போனாலும் எப்படி இருக்குமோ, ஆற்றிலே கரை விரண்டு வெள்ளம் தேடு போனாலும் எப்படி இருக்குமோ, அது போல இப்ப சிறுநீர் விட்டு அந்த முனிவருடைய தவத்தை காய்க்கிறார் தாடகி. மூத்திர கப்படா சாமி. சாமி தவம் செய்தான் ஒருவன் தவத்தை கொடுத்து விட்டு ஓடிவிட்டான். ஓடுகிறான். திரும்பி தண்ணி ஊற்றிட்டார். உள்ள முதல்லாம் சாமி சுபானவரியாலே அருகில் இந்த நாட்டினுடைய நலனை காண்பதற்காக இந்த ஊர் மக்கள் நோயினுடைய அழுகாம இருக்க வேண்டும் பெருத்து யாகம் செய்ய பொழுது என்னடா ஒரு மூத்தரம் பொறுப்புடா தாடைகள் அரைக்கி முடியா மூக்க பொழக்குது. இந்த தாடையை பயந்து நான் இந்த யாகத்தை நான் இடுவேனா? நான் பெருத்த யாகத்தை செய்வேன். நிச்சயமாக
நிச்சயமாக இந்த ஊரினுடைய மக்களுக்கு நோயினுடைய அனுதாபம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நிச்சயமாக பிரித்து எகத்தை செய்ய போகிறேன். இந்த தாடகி பொம்பளையே கிடையாது, அவள் ஒரு 5 லட்சம் பிறந்தவளே கிடையாது. பெருத்த அரைக்க எதுக்குமே தகுதி இல்லாதவள். இந்த அரைக்கியானவள் பெண்களே கிடையாது, எதுக்கும் தகுதியற்றவன். அதனால் இதுக்கு நான் வைத்து ஓட விட்டால் இந்த மக்கள் எல்லாம் என்ன கேவலமாக பேசுவார்கள். எப்படி கேவலம் பேசுவாங்க? கேவலமாக பேசுவார்கள். மாறா முனிவர் விஸ்வாமித்திரர் யாகம் செய்திருந்தான் நம்முடைய ஊரை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி யாகத்தை செய்ய பொழுது இப்படி அரேகத்தில் விட்டுட்டு ஓடி விட்டான் என்று சொல்லி நாட்டு மக்கள் எல்லாம் என்ன எளிமையாக பேசுவார்கள். அதனால் நான் மீண்டும் தொடர போகிறேன். ஓ மரண மகா ஊது குமாஷே, ஏய் லைட்டா ஊது. ஒரு முறை சிறிது இருந்து விட்டு அற்றே முகம் எல்லாம் போல அடித்து சென்றால் முனிவர் மீண்டும் வராமல் மீண்டும் யாத்திரை செய்கிறார். நான் சும்மா விடுவனா? கெட்ட வை. தண்ணி எடுத்து டக்குனு. அவனுக்கு எவ்வளோ கரும்பு இருக்கணும், அவனுக்கு எவ்வளோ துணிஞ்சு இருக்கணும். உடனே உடஞ்சி போய் உட்காந்து அடிச்சான். சத்தியமா நல்லா காய்ச்சி விட்டுருப்பாரு. இருந்தாலும் மீண்டும் அவன் தவிர்த்து வரட்டும். இப்போ கோமணத்தான் விட்டுருக்கிறேன். மீண்டும் தான் உயிரை பத்தியே போக போகுது. யார் வரான்னு பார்ப்போம். தண்ணி சீக்கிரமா வரணும். ஓடு. மூத்து உள்ள போயிட்டா சனி முடிச்சானு கோமடிச்சே உரி விட்டாடா. முடிவுறா என்னைக்கு கோமடி கட்ட மாட்டாங்க. வெறுமோட தோடு இருப்பா. அடடோ சாமி, என்னங்க உன்னால இவ்வளவு மூத்திரக்க பிடிக்குது? மூத்திரமாடா? மூத்திரம் இல்லடா. நோ திஸ் இஸ் மூத்திரம். தண்ணி ஊத்துடா. இல்லடா மேல போடாத. ஏங்க மூத்திரத்துல தண்ணி ஊத்திட்டீங்களா? அடே கடை நெறிகடை ஜெயராஜ். ஆபத்து கருகுறி இல்ல என்னைக்குமே முனிருங்க கோமண கட்ட மாட்டாங்க. நீ கட்டிட்டு வந்தீங்க காரணையா? நான் கோமண கட்டி முடிவேன். ஓ கோமண முடிவு. கோமண கட்டாது இருந்திருந்தா குஞ்சு ஒரு பக்கம் பிதிக்கிட்டு போயிடும். ஏற்கனவே ஒரு பக்கம் பிதுங்கி விட்டது. கோமண மட்டும் கட்டாது இருந்ததுன்னா அப்படியே சாமி என்னது கூத்து என்ன ஆவறது? உங்கது என்ன ஆயிட்டு போகுது? உட்காந்து பாக்குறவங்க என்ன ஆயிருக்கு? அவங்க கண்ணை முடிக்குவாங்க. முனிவர் குச்சி காய் பார்க்க கூடாது.
அங்க மூத்திரம் வருது. என்னடா இது? ஏய், ஏன்டா? மூத்திரத்துல சளியே பிடிச்சிச்சு. யா, நான் தேவட்ட ஊரெல்லாம் கொண்டாந்து வைக்க பொழுது சத்தம் வருது. அண்ணா மூத்திரத்திலே அடிச்சு பெருத்த ஆறு போல் அடித்து போய்விட்டது. ஓ, கடலாட்டம் போகுது. இப்ப நான் யாகம் செய்யறதுக்கு பொருள்கள் தேவைப்படுகிறது. தேவைப்படுகிறது. காசு பணம் வேண்டும். காசு பணம் வேணும். நான் என்ன செய்ய போறேன்? காட்ட வைக்கிறதா ஊட்ட வைக்கிறதா? ஏன் அந்த இல்லை விற்கலாட்டா இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் யாராவது புனி நேர்ந்து விட்டால் எந்த முனிவர் வந்து விஸ்வாமித்திரர் யாகத்தை செய்தான் இது மாதிரி பண்ணி விட்டான்னு சொல்லுவாங்க. அதனால் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யற? வாய்க்கு. ஏங்க பக்கத்துல வாடா. சொல்லுங்க. ஏய், இல்லைங்க, மூத்திரக்க படிக்கணும். பாத்ரூம் போக என்ன செய்ய வேண்டும்? நான் இங்க இருந்தால் நிச்சயமாக இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது. எந்த யாகத்தை நான் செய்ய முடியாது. இப்படிதானே எங்க செல்ல வேண்டும்? எங்க? குடகரை நகரை செல்ல வேண்டும். நகரம். உண்மைதான். அங்கு சென்றால் தசரத மாமன்னனுக்கு பிறந்திருக்கிறார்கள் 4 புத்திரர்கள். அவங்க யார் யார்? ராமர், லட்சுமணன், பரதன், சத்ருகன் 4 புத்திரர்கள் பிறந்திருக்கிறார்கள். அங்கு சென்று குடகரை 21 நகரம் சென்று ஸ்ரீராமூர்த்தியை எப்படியாக நான் தந்திரமாக வரவழைக்க தந்திரமாக கூட்டி வந்தால் நிச்சயமாக இந்த யாகத்துக்கு பயன்படுத்த வேண்டும். எங்க செல்ல வேண்டும்? கொடகரிய தன்ன நாடினா